கதையை பத்தி பார்க்க போறோம். கலைவாணி என்பவர் ஒரு தோட்டத்தில் ரப்பர் மரங்களை வெட்டி பால் எடுக்கும் தொழிலை செய்து கொண்டு இருந்தார். இவருக்கு ராஜு என்ற ஒரு மகன் இருந்தான். கணவன் இறந்ததால் தனது ஒரே மகனை வளர்க்க வேண்டும் என்ற கடமையின் காரணமாக கலைவாணி சுறுசுறுப்பாக உழைத்து வந்தார். ஒரே மகன் என்பதால் ராஜுவை அவர் மிகவும் செல்லமாக வளர்த்தார். ஏழ்மையான குடும்பம் என்றாலும் முடிந்தவரை தனது மகன் ராஜு கேட்கும் பொருட்களை எல்லாம் கலைவாணி வாங்கி கொடுத்து வந்தார். தனது தாய் படும் கஷ்டங்களை கண்டு கொள்ளாமல் ராஜு படிப்பில் கவனம் செலுத்தாமல் தோட்டத்தில் சுற்றி திரிந்தான். தன் தாயிடம் பள்ளிக்கு செல்வதாக சொல்லிவிட்டு தனது நண்பர்களிடம் மீன் பிடிக்க அல்லது பந்து விளையாட சென்று விடுவான். ராஜு மீன் பிடிக்க செல்லும் ஆற்றின் அருகே ஒரு மலாய்க்கார இடுகாடு இருக்கும். அவன் தன் நண்பர்களோடு மீன் பிடித்துவிட்டு அந்த மலாய்க்கார இடுகாட்டில் இருக்கும் கல்லறைகளில் அமர்ந்து விளையாடுவார்கள்.